வணக்கம், நான் டாக்டர் சவுந்தரம், குழந்தைகள் ஹார்மோன் டாக்டர். இன்னைக்கு வந்து டைப் 1 டயபிட்டிஸ் கியூர் பண்ண முடியுமா அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைப் 1 டயபிட்டிஸுங்கிறது தற்போதைய சூழ்நிலையில் கியூர் பண்ணக்கூடிய டிசீஸ் கிடையாது. ஆனால் குழந்தைங்களில் டைப் 1 டயபிட்டிஸ் கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா ஹனிமூன் ஃபேஸ்னு ஒன்று நடக்குது. ஸோ இந்த ஹனிமூன் ஃபேஸ்னால் என்ன? இந்த ஹனிமூன் ஃபேஸ்னால் என்னென்னா, குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறமா வெளியேந்து நம்ம இன்சுலின் ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஐலட் செல்ஸுங்கிறது ரெக்கவர் ஆகுது. அதனால இன்சுலின் சுரக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ உடல்லேருந்து இன்சுலின் சுரக்கிறது ஜாஸ்தி ஆகும்போது வெளியேந்து நம்ம கொடுக்குற இன்சுலின் அளவு கம்மியாக தேவைப்படுது. இதுதான் ஹனிமூன் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த ஹனிமூன் ஃபேஸ் எப்போ ஆரம்பிக்கும்? இந்த ஹனிமூன் ஃபேஸுங்கிறது டயக்னோசிஸ்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே இந்த ஹனிமூன் ஃபேஸ் தொடங்குது. ஸோ இந்த ஹனிமூன் ஃபேஸ் எவ்வளோ நாள் நீடிக்கும்? இந்த ஹனிமூன் ஃபேஸ் சில மாதங்கள்லேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம். சிலருக்கு அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இது நீடிக்கலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ இந்த ஹனிமூன் ஃபேஸ் அப்போ தான் டயபிட்டிஸ் டைப் 1 டயபிட்டிஸை கியூர் பண்ணிட்டோன்னு சிலர் கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து உடலையா தானாக ரெக்கவர் ஆகிற ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். இது வந்து நம்ம கியூருக்கு ஈக்குவல்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஹனிமூன் ஃபேஸ் முடிகிறப்போ குழந்தைங்களுக்கு அந்த இன்சுலின் சுரக்கிறது கம்மியாகிக்கிட்டே போகுது. ஸோ வெளியேந்து திரும்ப நம்ம இன்சுலின் டோஸ் ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகணும். ஸோ அந்த நிலையில் நம்ம இன்சுலின் வந்து சிலர் வந்து கியூர் பண்ணிட்டேன்னு சொல்கிறனால இன்சுலின் நிறுத்துறதுனால என்ன ஆகுது? உடம்புல வந்து இந்த ஆசிட் அம்சம் ஜாஸ்தி ஆகுறதுனால குழந்தைங்க டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ்ங்கிற ஒரு சீரியஸான கண்டிஷனில் ஐசியூவில் வந்து அட்மிட் ஆகுறாங்க. அதனால இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். ஹனிமூன் ஃபேஸுங்கிறது கியூருக்கு ஈக்குவல் கிடையாது. இது வந்து ஒரு டெம்பரரியான ஃபேஸ். இதுக்கப்புறம் திரும்ப இன்சுலின் வெளியேந்து கொடுக்குற இன்சுலின் அளவை நம்ம ஜாஸ்தி பண்ண தேவைப்படுது. நன்றி.